சேலம் மாநகராட்சியின் வர்த்தக மையங்களாக உள்ள செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட், பால் மார்க்கெட், லீ பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என 10,000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுக்கான சொத்து வரி 2 ஆண்டுகளுக்கு முன்பு சதுரடிக்கு 28 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 56 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இந்த வரி உயர்வு ஒரே சீராக இல்லாமல் 1518க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு 5000 விழுக்காடு உயர்த்தப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொழில் வரி நாங்கள் பூரா விவசாயி சரக்கு தான் இறக்கி வியாபாரம் செய்கிறோம். பூராமல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு செல்லரு. அதனால் இந்த தொழில் வரியை ரத்து பண்ணணும். 2வது மார்க்கெட்டிங் கமிட்டி ஏற்கனவே ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ மார்க்கெட்டிங் கமிட்டி 1%. இது பல விதத்தில் வந்து விவசாயிங்க தலையில் தான் ரேட்டை குறைச்சி வாங்க வேண்டியது சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கோம். அதனால் இந்த மார்க்கெட்டிங் கமிட்டி தயவுசெய்து எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு, லீ பஜார் வர்த்தக சங்கத்திற்கு குப்பை வரியை கண்டிப்பாக எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு, தார் ரோடு நாங்கள் தான் போடுறோம். வருஷானா 40 லட்ச ரூபா செலவுப்படி தார் ரோடு போடுறோம். இது எந்த விதமான எங்களுக்கு அரசாங்கத்தில் எந்த விதமான இதுவும் எங்களுக்கு சலுகை கிடையாது. அதனால் இதெல்லாம் எந்த சலுகை கிடையாது. இந்த சலுகையை அனுசரித்து எங்களுக்கு ஏற்கனவே இன்கம் டேக்ஸை ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதேமாரி மாநகராட்சியிலையும் இது பூரா தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு சொத்து வரி, மார்க்கெட்டிங் கமிட்டி, இந்த தொழில் வரி எல்லாம் ரத்து செய்யணும்னு கேட்டுக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய கோரி தமிழக முதலமைச்சருக்கும் சேலம் மாநகராட்சி ஆணையருக்கும் பல முறை புகார் அளித்தும் யாரும் கண்டு கொள்ளவில்லை என்கின்றனர் வியாபாரிகள். சொத்து வரியான ஒரு சுமார் 10,000-11,000 ரூபாய் இருந்த சொத்து வரி இன்றைக்கு சுமார் 200லேருந்து 300% உயர்த்தியுள்ளார்கள். அப்படி பார்க்கும் பொழுது சுமார் 2 லட்சத்திலிருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் வருடத்திற்கு சொத்து வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற வணிகர்கள். வணிகர்கள் எங்கள் சங்கத்தில் கோரிக்கை வைத்துள்ளார்கள். தயவுசெய்து நீங்கள் அரசியல் தலைவர்களிடம் பேசி, கமிஷனர்கிட்ட பேசி இது முற்றிலும் நீக்க வேண்டும் என்று எங்கள் உறுப்பினர் சார்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதனால் முற்றிலும் இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தருமாறு இந்த தருணத்தில் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி நிர்வாகம் தங்களது இஷ்டம் போல் வரியை அதிகரித்துள்ளதால் கடைகளை விற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சேலம் லீ பஜார் வர்த்தக சங்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். செஸ்ஸுங்கிறதுங்க நம்ம மாவட்டத்தில் சேலத்தில் தான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைக்கு மேலே இந்த செஸ்ஸுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. வேறு மாவட்டத்தில் செஸ்ஸு போடுறதில்ல. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, நாங்கள் பில்லு போடுறோம். செஸ்ஸுங்கிறது பில்லு, அந்த பில்லுலேயே வந்து செஸ்ஸுங்கிற அமௌண்ட் வந்துடுது. அந்த பில்லுக்கு எதுக்கு 4 ரெசிப்ட்டு, அந்த ரெசிப்ட்டு 4 சீட்டு போடுறாங்க. எவ்வளோ வேஸ்ட் ஆகுதுங்க அமௌண்ட்டு, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுங்க. ஏன் அந்த பில்லில் இருக்கிறத நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறோம். செஸ்ஸுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணுங்க. முதலில் டெபாசிட் தொகையை செலுத்தும்படி மாநகராட்சி நிர்வாகமும் ஆளுங்கட்சி ஆதரவு வியாபாரிகள் சங்கமும் வற்புறுத்தி வருகின்றன. இதை ஏற்றுக்கொள்ளாத வியாபாரிகள் பலர் நீதிமன்றத்தையும் நாடியுள்ளனர். நான் லீ பஜாரில் 40 வருடகாலமாக தொழில் செய்து வருகிறேன். எங்கள் தகப்பனார் 30-40 வருஷத்துக்கு முன்னாலே அந்த பில்டிங்கை வாங்கி கட்டினதை அன்னை வந்து நான் வரி கட்டினு வரேன். இன்ன வெளியும் வரி கட்டும் போது 5000, 2000, 3000, 11,000 கட்டின்னு வரேன். ஆனால் இன்றைக்கி வரி வந்து 2,11,000 ரூபா போட்டுக்கிறாங்க. ஆகவே தயவுசெய்து அந்த வரியை கட்ட முடியாது. தயவுசெய்து அந்த வரியை குறைத்து கொடுக்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெட் வேகத்தில் உயர்த்தப்பட்ட மாநகராட்சி வரியை உடனே ரத்து செய்ய வேண்டும் என கூறும் வியாபாரிகள், இல்லையென்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.